சாமானிய மக்களை ஆளுமைகளாக மாற்றிய கல்வி ஆசான். தேவைப்படுவோரின் தேவை அறிந்து தேடி போய் உதவி செய்தார். கல்வி முதல் அரசியல் வரை முத்திரை பதித்த பாமரன். சேவையை பிரதானப்படுத்திய வாழ்க்கையை அமைச்சர். உணவு, கல்வி, இலக்கியம், அரசியலில் தடம் பதித்த பன்முக நாயகர். இன்னொருவரால் முடிகிறது என்றால் அது என்னால் முடியும், என்னால் முடியாது என்றால் வேறு ஒருவரால் முடியாது. மனிதநேயம் அறக்கட்டளை நிறுவனர் சைதை துரைசாமி மனம் திறக்கும் கிரீடம். சார், அடுத்த செக்மெண்ட் பேரு பிக் அ பிக்சர். ஸோ எந்த ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய மெமரிஸை வந்து கொடுக்கும். இது எப்போ எடுத்தோம், யார் கூட எடுத்தோம், யார் அதை எடுத்தாங்க, எந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை எடுத்தோன்னு, அந்த மாதிரி மெமரிஸை கொடுக்குற சில புகைப்படங்கள் உங்களுக்காக நான் காமிக்க போகிறேன். அதை பார்த்தோன்னே அதை பற்றினது நீங்கள் எங்கள் கூட நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க. இந்த ஃபோட்டோ என்ன சொல்லுது சார்? என் தலைவனுடைய நினைவாக இருக்க வேணும்னு ஜானகி அம்மையார்கிட்ட அந்த அம்மாவை முதல்வராக தேர்ந்தெடுத்த போது அவங்க எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் எனக்கு இந்த தொப்பி மட்டும் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். புரட்சி தலைவர் அவர்களின் தலையை அலங்கரித்த அந்த தொப்பின்னு சொல்ல முடியாது, இந்த நிகழ்ச்சியோட பெயரே கிரீடம். அந்த கிரீடம் இந்த அறைக்கு கிரீடமாக எங்கள் மனசுக்குள்ளேயும் ஒரு பெரிய கிரீடமாக இருக்குது. அதை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். மகிழ்ச்சி. அடுத்து இந்த புகைப்படம் தலைவர் இருக்கிற போது பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி வரும்போது விமான நிலையத்தில் வரவேற்ற போது எடுத்த படம். அவர் என்ன சொன்னாருங்க சார் உங்களை பார்த்து? என்ன அப்போ வந்து தெரியாதுல்ல அவருக்கு, சும்மா வழக்கம் போல பிரமுகர்கள் வரிசையில் நின்று நம்ம இது பண்ணி சொல்றோம். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் பெருமையும் கொடுத்திருக்கோம். இந்த போட்டோ அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலாளராக நியமனம் செய்யப்பட்ட பொழுது தலைவர் எனக்கு நடத்தின பாராட்டு கூட்டம். இந்த பாராட்டு கூட்டத்தில் அவங்க முதல்ல வந்து கலந்துக்கிட்டு 17 வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றதற்காக தலைவர் சொல்லி நடந்த தலைமை கழகத்தின் சார்பாக நடந்த பொதுக்கூட்டம். 17 வழக்குகள். 17, ஆமாம். திமுக ஆட்சியில் மேலே போடப்பட்டது 17 வழக்கு. அத்தனை வழக்குகளிலிருந்து விடுதலை பெற்றேன். அதில் முக்கியமானது முதல்வர் கலைஞர் அவர்களை வந்து கொலை முயற்சின்னு, நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக நடந்த நிகழ்வை அவர் கொலை முயற்சின்னு சொல்லிட்டு ஒரு பொய் வழக்கை போட்டாங்க. அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்றதுக்காக தலைவர் நடத்தின பாராட்டு கூட்டம். சரி, இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தலைவர் அவர்கள் வந்து மைக்கில் பேசுகிறாங்க. புரட்சி தலைவர் அவர்கள் பக்கத்தில் எல்லாரும் இருக்கீங்க. அது எப்பவுமே எல்லாத்துலேயும் இருப்பீங்க, ஆனால் எல்லார் முகத்துலையும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அது என்னங்க சார்? இந்த படம் தான் அதிமுகவுக்கு விதை போட்ட நாள். அக்டோபர் 1ஆம் தேதி 1972ஆம் ஆண்டு. இன்றைய தலைமை கழகம் அன்றைக்கு சத்யா திருமண மண்டபம், அதில் நடந்த எம்ஜிஆர் மன்ற ஆலோசனை கூட்டம். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவார் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வந்தோடனே சொல்கிறார், நீங்களாம் ஒரு முடிவோடு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற போது எல்லாரும் சிரிக்கிறோம் அந்த மேடையில். அப்புறம் எல்லாத்தையும் துக்கப்படுத்திட்டாரு. தாய் கழகம் வேண்டுமா, சேய் மன்றம் வேண்டுமா என்று என்னை கேட்டால் தாய் கழகம்தான் என்பேன். ஒரு தாய் எத்தனை குழந்தைகளை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், சேய் தாயாக முடியாது. அண்ணா கண்ட இருவர்ண கொடி தான் நம்மளுடைய அடையாளமே தவிர தனித்த அடையாளம் தேவையில்லை அப்படின்னு போட்டு எங்களை சோகத்தில் ஆழ்த்தின நிகழ்வு அது. அந்த மேடையில் இருந்தனா கீழே இறங்கி இப்படி சொன்ன உடனே கீழே இறங்கி வந்து காருக்கிட்ட நின்றுட்டு அப்போ தான் அந்த காரை மறித்து அவரிடத்தில் நான் சொன்ன கருத்து தான் இன்றைக்கு அதிமுகங்கிற கழகம் பிறந்தது. அந்த உதயமான ஆமாம், விதை போட்ட நாள் அது. அதனால் அது ஒரு பெரிய மறவாத படம். என்ன வார்த்தைகளை அங்கே விதையாக போட்டிங்க? அதாவது 4 நிமிடங்களுக்கு மேலே பேசினேன். திமுகவில் அப்போ என்ன நடக்குது, எம்ஜிஆர் மன்றங்களுக்கு என்ன அநீதி நடக்கிறது, இப்படி போயிட்டு இருந்தால் நிலைமை என்ன ஆகும், அதனால் நம்ம வந்து எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தனிக்கொடி அடையாளம் வேணும்னு கேட்டால் நீங்கள் இது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதனால் இனிமேல் ஒரு எம்ஜிஆர் மன்றம் வராது, பெரிய சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு நான் கிடுகிடு என்ன நடக்குதோ, மன்றங்கள் புறக்கணிக்கப்படுவது அது எல்லாத்தையும் சொல்கிறேன். அப்போ தான் அதை கேட்டுட்டு இப்படி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரோட ஒரு சிக்னேச்சர். ஆமாம். போய் விசாரிக்கிறாரு. விசாரிச்சோன்னே நான் சொன்னதை விட கூடுதல் நெகட்டிவ் தகவல் கிடைக்குது. அப்புறம் தான் உடனே தேதி கொடுக்குறாரு. 1ஆம் தேதி கூட்டம் நடக்குது. மாலையில் விசாரிக்கிறாரு. திருக்கழுங்குன்றத்தில் வந்து முதல் பொதுக்கூட்டம், அண்ணா சிலை திறப்பு விழா. அடுத்து இரவு லாயட்ஸ் காலனியில் பொதுக்கூட்டம். இந்த 2 தேதியும் கொடுத்துட்டு அதில் தான் பேசுகிறாரு. நான் தான் திமுக, திமுக தான் நான் சொல்கிறாரு. கிளைக்கழக செயலாளர்கள் முதல் அமைச்சர்கள் வரை சொத்து கணக்கை காட்டணுங்கிறாரு. மறுநாள் 10ஆம் தேதி அன்னைக்கு 8 பேசுகிறாரு. மறுநாள் மாவட்ட செயலாளர்லாம் கூட்டி கையெழுத்து வாங்கி 10ஆம் தேதி நீக்கிறாங்க. 17ஆம் தேதி கட்சி தொடக்கம். அந்த நிகழ்வு தான் அதிமுக உருவாவதற்கு விதை போட்ட
நாள் அந்த 1ஆம் தேதி. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக நீட்சியாக மற்ற நடந்ததெல்லாம் மற்ற நிகழ்வுகள். கண்டிப்பாங்க சார். ஒரு சரியான தொண்டர் எவர் என்றால் தலைவனுக்கே சுட்டி காட்ட வேண்டும், அந்த தலைவனையே தலைவனாக்க வேண்டும் அப்படின்றத அங்கே விதையா போட்டிருக்கீங்க. அடுத்து இந்த ஃபாரின் டிக்னட்டரிஸ் கூட நீங்கள் எடுத்த இந்த ஃபோட்டோ. ஆமாம், இளவரசரோட நானும் என்னுடைய சன்னும் அங்கே சந்தித்தோம். வெற்றியாளர்களுக்கெல்லாம் சேவையாளர்களுக்கெல்லாம் அங்கே ஒரு விருந்து கொடுத்தாங்க அரண்மனையில். அதுக்கு நான் போயிருந்தேன். இது எவ்வளோ ஒரு பெருமை மிகு தருணமாக இருந்திருக்கும் இல்லைங்க சார் உங்களுக்கு? அந்த இது வந்து நான் மேயராக இருக்கிற போது பாரத பிரதமர் வந்து இதுக்கு போகிறாங்க சைனா. அங்கே சைனாவில் போய் ஒரு ஒப்பந்தம் போடுறோம். அதுக்கு யாரை கூட்டிகிட்டு போகணும்னு தேர்வு பண்ணுறாரு. ஐபியில் ரிப்போர்ட் கேட்குறாரு, யார் தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு அம்மா உணவகம் கொடுத்த ஆனஸ்ட் மேயர், சென்னை மேயர், அவரை கூட்டிகிட்டு போகலான்னு ஐபி கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் என்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஐபி கொடுத்த ரிப்போர்ட்டு எங்கே ப்ரூவ் பண்ணணுமோ அங்கேயே ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்கள். இந்த புகைப்படம் சார், இதை மனிதநேயத்துடைய எம்பளம். இந்த எம்பளம் உருவான ஒரு வரலாறுங்க சார். மனிதநேயம் என்றால் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்றால் மனிதநேயம். எம்ஜிஆர் பெயர் வைப்பதா அல்லது இந்த எம்பளம் வைக்கிறதா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு நீண்ட சர்ச்சை, ஆய்வு, முடிவெடுக்க முடியாமல் தடுமாறினேன். ஒரு அடையாளமாக ஒன்று இருக்கிறதான் அவருக்கு சிறப்பே தவிர அவரை காட்டுவது சிறப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனிதநேயம்தான் அவருடைய அடையாளம்னு சொல்லிட்டு பேர். மனித நேயத்தை ஊட்டியது தாய், அதை உருவாக்கியது தலைவன் அப்படின்னு உலகத்துக்கு வந்து நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. இந்த ஃபோட்டோஸ் அது என்னுடைய மகனுடைய பிறந்த நாள், பேரனுடைய பிறந்த நாள். அப்போது குடும்பத்தோடு எடுத்த படம் அது. ஓகேங்க சார். இங்கே தான் எடுத்தீங்களாங்க சார்? இது தோட்டத்தில் எடுத்தது. எல்லாருமே இருக்கிறாங்க சார். ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்திருக்கும் அது. ரொம்ப பெருமையான ஒரு மகன் இல்லைங்க சார் உங்களுக்கு? உங்கள் குழந்தைகிட்ட பிடிச்ச ஒரு முக்கியமான விஷயம் என்ன? அவனிடத்தில் நான் ஒரு வாக்குறுதி கேட்டேன். ஏன் அதை கேட்டேன்னா, அவன் எனக்கு வந்து 2 வீலர் வேணும்ப்பா அப்படின்னு கேட்டான். 2 வீலர் மட்டும் வாங்கி தர மாட்டேன், 4 வீலர் வேணால் வாங்கி தர்றேன், பட் 2 வீலர் வேண்டாம், அது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வேணும் அப்படின்னா, நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கி தருவேன், 2 வீலர் மட்டும் கேட்காத. 2வது, நான் சொல்கிற விஷயத்தை நீ கடைப்பிடிச்சின்னா உனக்கு என்ன வேணாலும் நான் தர்றேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ், வாக்குறுதி கொடுக்குறேன். இன்னையிலேருந்து எடுத்துக்க. 6-7 பண்புகள், தப்பான பாதையில் போகக்கூடிய அந்த பண்புகள் இருக்குல்லையே, அதெல்லாம் மென்ஷன் பண்ணி, இதை நான் வந்து எந்த காலத்துலேயும் அப்படிப்பட்ட இது நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிரூபிச்சின்னா நீ என்ன கேட்குறையோ அத்தனையும் நான் உனக்கு நிபந்தனையின்றி வாங்கி கொடுத்துட்றேன், மறுப்பு சொல்லாமல் அப்படின்னு. அதை அப்படியே அவன் வாழ்நாள் முழுக்க நான் சொன்ன அந்த கட்டளைகளை அப்படியே நிறைவேற்றினான். அதனால் அவன் என்ன கேட்டாலும் கொடுத்தேன். தோட்டத்தை நான் விற்பனை பண்ணலான்னு இருந்தேன், முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரையிலும் கிட்டத்தட்ட 35 வருடங்களாக அந்த தோட்டம் அப்படியே இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் அவன் தான். அது பேர்ட்ஸ், அவனுக்கு பிடிச்சது பறவைகள், டாக்ஸு, இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனையோடு அவன் இளமை பருவத்திலிருந்தே வளர்ந்தான். அதனால் அவன் என்ன கேட்குறானோ அத்தனையும் நான் வந்து அனுமதித்தேன். அதாவது அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அப்படி ஒரு தந்தையாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அப்படி ஒரு மகனாக இருந்திருக்கிறீர்கள் சார். பிக்சர் அந்த செக்மெண்ட்டில் ஒரு 7 புகைப்படங்கள் காமிச்சேன். அதில் நிறைய நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மெமரிஸு. உங்களோட நினைவுகள் மட்டும் இல்லாமல் என்னோட நினைவுகளும் நிறைய அதில் திரும்ப கொண்டு வந்து அதை பற்றி பேசுகிறதுக்கான வாய்ப்பாக இந்த செக்மெண்ட் அமைந்தது. உங்களோட நினைவுகளை நாங்கள் எங்கள் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதாரணமாக இந்த கப்பில் உங்களோட ஆட்டோகிராஃப் எங்களுக்கு வேணுங்க சார், ப்ளீஸ். மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். உழைப்பே உயர்வு தரும். இது வந்து படிக்கிற அத்தனை பேருக்குமே நிச்சயமான வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை தரப்போகிறது. நினைவுகளாக இருக்கட்டும், அனுபவங்களாக இருக்கட்டும், பாடங்களாக இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற பயிற்சிகளாக இருக்கட்டும், இல்லை தடைனா அது உடைக்கத்தான் அந்த தடை. அதுக்கப்புறம் நான் தயக்கம் அப்படின்னா வாழ்நாள் முழுக்க அது வரவே கூடாது. என்னால் முடியாதுன்னா இந்த உலகத்தில் வேற யாராலையும் முடியாது அப்படின்ற எண்ணம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆரம்பித்த அந்த கருவில் ஆரம்பித்த அந்த தாயோட வார்த்தையிலேருந்து இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ பேருக்கு விருட்சமாக வளர்ந்து நிற்கிற இந்த ஐஏஎஸ் அகாடமி முதல் பல அரசாங்க பதவிகளிலிருந்து நிச்சயமாக இந்த சமூகத்தை வழி நடத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாள்தோறும் உங்கள் பயணத்தை நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ராஜ் குழுமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம் சார்.
நேர்களே, இன்றைய கிரீடம் நிகழ்ச்சி நாம எதிர்பார்த்ததுக்கு மேல ரொம்ப சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லலாம். அதாவது நேத்து இப்படி இருந்தேன், இன்னைக்கு இப்படி இருக்கேன் அப்படின்றதுல நாளைக்கு நாம எப்படி இருக்கணும்ன்ற வார்த்தையும் சார் நமக்குள்ள ஒரு பெரிய விதையை வந்து விதைத்து இருக்கிறார். விடாமுயற்சியுடன் தன்னம்பிக்கையுடன் நடை போட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். இதே போன்ற மற்றொரு ஆளுமையுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.